பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநரை ஒரே நாளில் சந்தித்து திமுக, அதிமுக, பாஜக புகார் மனு. குதிரைப்பேர குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து ஆளுநரிடம் புகார் மனு அளித்தனர். சனிக்கிழமைகள் தோறும் தாவேகாவிற்கு படையெடுக்கும் மாற்றுக் கட்சியினர். அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து சில முக்கிய நிர்வாகிகள் இன்றும் தாவேகாவில் இணைந்தனர். அரக்கோணம் எம்பியும் திமுக மூத்த தலைவருமான ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த் தாவேகாவில் ஐக்கியம். பனையூரில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். அதிமுகவில் இருப்பது தவறான தலைவர். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள். ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் தாவேகா தான் வெற்றி பெறும். முதலமைச்சர் தங்களுடன் சுமார் 2 மணி நேரம் பேசியதாக சி. விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு கூட்டாக பேட்டி. இனி எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். எல்லோருமாக இன்றைக்கு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தோம். 2:45 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். தமிழகத்தில் ஆள் பிடிக்கும் ஆட்சிதான் நடக்கிறது. ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து திமுக சார்பில் புகார் மனு அளித்த பின் RS பாரதி பேட்டி. ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக ஆளுநரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி, ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு பேசாம டிவிக்கு வந்து சேர்ந்தீங்களா, எல்லாம் போய் சரியாயிடும் சொல்லி. தாவேகா ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததால் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகின்றனர். குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் அளித்து உள்ளோம் என்றும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்தும், தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கும் குதிரை பேரத்தை ஆளுநர் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடன் ஆளுநரிடம் புகார் அளித்த பின்னர் அதிமுக எம்பி இன்பதுரை பேட்டி. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால குதிரை பேரம் நடத்த விடமாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்ப ஏன் அமைதியா இருக்காருன்னு கவர்னரை கேட்க தான் இங்க வந்தோம். அப்ப தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது இல்லையா? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிற கவர்னர் அதை கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். உழவர்கள் உரிமை காக்க உறுதியேற்போம். ஜூலை 5ஆம் தேதி உழவர் உரிமை தினமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிக்கை. சிபிஐ, சிபிஎம் கட்சி தலைவர்களுடன் இலங்கை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் சந்திப்பு. இலங்கை தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் கைது நடவடிக்கையை ரத்து செய்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. சிறையில் அடைக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து சரண் ஜெயராமன் ஜாமீனில் விடுவிப்பு. தலைவர் என்ற வார்த்தையை நீக்கி பாமக நிறுவனர் என லெட்டர் பேடில் திருத்தம் செய்த ராமதாஸ். விரைவில் ஒருங்கிணைந்த பாமக நிர்வாகிகளின் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என தகவல். திருவள்ளூர் அருகே அமோனியா விஷவாயு கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த சம்பவம். தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயுவை அகற்றும் பணி 80% நிறைவு. தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக குற்றால அருவிகளில் கடுமையான காற்றாற்று வெள்ளம்.
அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. சட்டவிரோதமாக திரைப்படங்கள், வெப் சீரிஸ்கள் மற்றும் பதிப்புரிமை பெற்ற உள்ளடக்கங்கள் பகிரப்படுவதை தடுக்க டெலிகிராம் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ். இதுகுறித்து எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றிய விரிவான அறிக்கையை 15 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு. ஜூலை செப்டம்பரில் தீவிரமடையும் எல் நினோ, உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டி. இங்கிலாந்து அணிக்கு 191 ரன்கள் இலக்கு. குறைந்த வயதில் இந்திய அணியில் அறிமுகமான வீரர் என்ற பெருமையை பெற்றார் இளம் அதிரடி வீரர் வைபவ் சூரியவன்சி. 16 வயதில் அறிமுகமான சச்சின் சாதனையை 15 வயதில் அறிமுகமாகி முறியடித்தார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ரஷ்ய வீரர் டேனில் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. 3வது சுற்று போட்டியில் ஜெர்மனியின் ஜான் லெண்டாரிடம் போராடி தோல்வியடைந்தார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் 105வது வெற்றியை பதிவு செய்து நோவக் ஜோகோவிச் சாதனை. விம்பிள்டனில் அதிக வெற்றிகள் குவித்த வீரரான சுவிட்சர்லாந்து ஜாம்புவான் ரோஜர் பெடரரின் சாதனையை சமன் செய்தார்.